Naruto Uzumaki has returned to the Hidden Leaf Village! Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா அனிமே மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் பார்ட் 84. எவ்ரி சண்டே நம்ம சேனல்ல இந்த மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் வீடியோ வந்துரும். அண்ட் இதுல வரக்கூடிய மீம்ஸ் ரீல்ஸ் எல்லாமே நம்ம Instagram ஃபாலோவர்ஸ் நமக்கு Instagramல ஷேர் பண்றது தான். சோ அந்த வகையில இந்த வீக்குமே என்னென்ன மீம்ஸ் ரீல்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிருக்காங்க அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வழக்கம் போல நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணி பெல் ஐகானை ஆல்ல போட்டுக்கோங்க. அண்ட் அது கூடவே சேர்த்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம Instagram பேஜோட லிங்க் கொடுத்திருப்பேன். அதையுமே மறக்காம கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி ஓகே ரைட், சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சொன்னா நம்ம இப்ப ஓவரா பேச வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க பாக்குறது மாப் கேமிங் சேனல். நான் தான் மால்டோ. And which side would you like to fall? நான் எந்த சைடு ஃபால்னா ரெண்டு சைடுமே ஃபால் தான். பட் இருந்தாலும் இந்த சைடு தாங்க. ஒன் பீஸ், நருட்டோ, ப்ளீச்லாம் இருக்குது. ஸோ அதனால் இந்த சைடு தான் ஃபால். பொதுவாக கேட்டிங்கன்னா ரெண்டு சைடுமே ஃபாலோ ஆகக்கூடிய ஒரு கேரக்டர் தான் நான். பட் இருந்தாலும் ஏதாச்சும் ஒன்று மட்டும் தான் சொல்லணும் அப்படின்னா நான் இந்த சைடு தான் சொல்லுவேன். இந்த பக்கம் இருக்கிறனால இந்த பக்கம் நினைக்காதீங்க, அப்படியே இந்த பக்கம் போகிறதுனால இந்த பக்கம்னு நினைக்காதீங்க, நடுவில் வர்றதுனால நடுவில்னு நினைக்காதீங்க. Ten-year-old me seeing this and thinking I am the chosen one. இது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஏன்னா இந்த மாதிரியான சம்பவங்கள் இப்போ நடக்கிறது இல்லை. பட் நம்ம சின்ன பசங்களாக இருக்கும்போது ஒரு 10 வயசில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சம்பவங்கள் அடிக்கடி நடக்கும். அதாவது நம்ம காலையில் வேக்கப் ஆகும்போதும் சரி, மதியம் தூங்கி எழுஞ்சதுக்கு அப்புறமும் சரி, இந்த மாதிரி கண்ணில் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஏதோ ஒன்று தோணும். ஐ மீன் ஏதோ ஒன்று தெரியும். பட் அந்த வயசில் அது என்னன்றது தெரியாது. இப்போ தெரியுமா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா இப்பவும் தெரியாது. அப்போ புரியல, இப்போ புரியல. ஹென்ரி கேவில் திங்ஸ் இஸ் புலி விஜய். மனசுல பெரிய விஜய் நினைப்பு. எங்க தளபதியை பார்த்தே காப்பி அடிக்கிறியாடா டேய். Give me an anime character that fits this. இதில் ஃபிட் ஆகக்கூடிய அனிமே கேரக்டர்னா நிறைய பேர் இருக்கானுங்களேங்க. அதுலேயும் குறிப்பாக ஃபர்ஸ்ட் நம்ம கட்ஸு சொல்லலாம். கட்ஸு தான் இதுக்கு பக்காவாக ஃபிட் ஆகக்கூடிய ஒரு கேரக்டராக இருப்பார். அண்ட் அதே மாதிரி நம்ம இட்டாச்சி, ஒபிட்டோ, அப்புறம் இந்த அவதார் த லாஸ்ட் ஏர்பெண்டரில் ஜூகோன்னு சொல்லி ஒரு கேரக்டரை காமிச்சிருப்பாங்க. அவங்க எல்லாருமே இந்த கதாபாத்திரத்திற்கு ஃபிட் ஆகக்கூடிய ஒரு கேரக்டர்ஸாக இருப்பாங்க. நார்மல் பர்சன் 7+6 = 13. பட் நாங்கள் அப்படி யோசிக்க மாட்டோம்டா. நாங்கள் எங்களுடைய ஃபுல் ஐக்கியம் போட்டு வேறு மாதிரி யோசிப்போம். சிம்பிளாக இதை ரீல்ன்றதை விட ரியல்னே சொல்லிடலாம். ஏன்னா இதை நானுமே நிறைய இடங்களில் பண்ணியிருக்கேன். எனக்கு மேட்ச் வராது, ஏன்னா எனக்கு மேட்ச் வந்தது. When I drink alcohol, everyone says I am a alcoholic. But when I drink Fanta, no one says I am fantastic. Where is joke bro? இதுக்கு பேர் ஜோக்கா? இதுக்கு பேர் ஜோக்கா? ஏன்டா டேய், குடிச்சா குடியார தயாரின்னு தான் சொல்லுவானுங்க. அதை விட்டுட்டு வேற என்னடா சொல்லுவானுங்க? இட்ஸ் ஜஸ்ட் அனிமே, இட் கேனாட் சேஞ்ச் யூ த அனிமே. இது யாருக்கு சிங்க் ஆகுதோ இல்லையோ, எனக்கு பக்காவாக சிங்க் ஆகும். ஏன்னா வில்லன்ஸாக அனிமே பார்க்கறதுக்கு முன்னாடி அண்ட் பார்த்ததுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரிக்கலாம். ஆக்சுவலாக அதில் வில்லன்ஸாக அனிமே மட்டும் சேர்க்க முடியாது. வில்லன்ஸாக, பர்சக்கு, வெகாபாண்டு அண்ட் நருட்டோ, ஒன் பீஸ் இந்த மாதிரி நிறைய அனிமேஸை சேர்க்கலாம். பட் அதில் ஒரு முக்கியமான இடத்த பிடிக்கிறது வில்லன்ஸாக தான். பட் இது எதுவுமே தெரியாமல் ஒரு சில தற்கூறிகள் இன்டர்நெட்டில் என்ன பண்ணுதுன்னா, வில்லன்ஸாக அனிமே அந்த அளவுக்கு ஒருத்தான அனிமே கிடையாது, அது ஒரு ஃபெயிலியர் அனிமேடா, உனக்கு தெரியுமா, டேட்டாவை எடுத்து பாரு அப்படி இப்படின்னு சொல்லி தற்கூறித்தனமாக கத்தின்னு இருக்கானுங்க. அவனுங்க கிட்டலாம் எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு கேள்விதான், நீ லூசா இல்ல மென்டலா? சத்தியம் பண்ணு. ஏய், நீங்க எல்லாம் பைத்தியமாடா? நீங்க மென்டலா? சத்தியம் பண்ணுங்க, சத்தியம் பண்ணு. நீ மென்டலா? நீனு ஃபர்ஸ்ட் வில்லன்ஸாக அனிமே அந்த மாதிரியான ஒரு அனிமே அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதை பார்க்கறதுக்கு ஒரு பேஷன்ஸ் வேணும். அது இருக்கு அவங்க கிட்ட அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. நான் எல்லாரையும் இதில் சொல்ல விரும்பல, ஒரு சில தற்கூரிகள் மட்டும் இருக்கானுங்க. அவங்கள தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறேன். ஸோ மை டியர் தற்கூரி அனிமே இன்ஃப்ளூயன்சர்ஸ், ஃபர்ஸ்ட் இந்த வில்லன்ஸாக அனிமேவை பாருங்க. ரீல்ஸ்லேயே எல்லாத்தையும் பார்க்க முடியாதரா. கம்ப்ளீட்டாக உட்காந்து இந்த அனிமையை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ஒப்பீனியனை சொல்லுங்களா தற்கூரிங்களா. பேசாதடா, படிக்காத தற்கூரி பேல. I don't want to study anymore. Just kidding. I have to go Japan. தம்பி நீங்கள் ஜப்பானுக்கு எதுக்காக போகிறீங்கன்றது தெரியும். ஸோ அதனால் எங்கேயே படிங்க. இது உருதுல கூட ஒரு கேட்டவன், மெக்சிகன் லாங்குவேஜில் சீப்பு. When bro's Wi-Fi password is 16092011. Well, his birthday date is 10/8/2000. இந்த மீம் எத்தனை பேருக்கு புரியுன்னு தெரியல. எனக்குமே லேட்டாக தான் புரிஞ்சுது. ஸோ நீங்களுமே நல்லா இந்த மீமை பாருங்கள், புரியும். இல்லை புரியல. Bro is everything, expect himself.
எப்பா எடிட்ரு அவர் பண்ணுறதை விட நீ பண்ணுறது தான்டா பயங்கரமாக இருக்குது. அவர் என்னென்ன போஸ்ட்லாம் கொடுக்குறாரோ அது ஏற்ற மாதிரியான ஒரு கேரக்டரை செலக்ட் பண்ணி எடிட் பண்ணி வச்சிருக்காங்க. நல்லா இருக்குடா. அதுலேயும் குறிப்பாக லாஸ்ட்டாக ஒரு போஸ்ட்டை கொடுத்தாரு பாருங்க, அதில் அல்டிமேட்டு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லாவே இருக்கியா? நல்லா இருக்கு. How can some people say these are for kids? Even adult cannot handle trauma. எவ்வளோ பெரிய மெச்சூர்டான ஆளாக இருந்தாலும் சரி, இந்த அனிமேலாம் பார்க்கும்போது அவங்களால அந்த ட்ராமாலேருந்து வெளியே வர முடியாது. அட்லீஸ்ட் ஒரு சில நாட்களுக்காச்சு அந்த அனிமே கொடுக்கக்கூடிய தாக்கத்தில் அவங்க மாட்டிக்கொள்வாங்க. கக்காஷி வில் டீச்சிங் ரசன்கன். இது ஆக்சுவலாக நம்ம கக்காஷி மட்டும் இல்லை, ஜெரையாவுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் நருட்டோவை பார்க்கும்போது மினோட்டோட ஞாபகம் தான் வரும். While others were busy promoting harmful drink. Meanwhile, Homelander always promoting milk. தம்பி அவன் என்ன மில்கை ப்ரொமோட் பண்ணுறான்றது எங்களுக்கு தெரியும், நீங்கள் சாத்துங்க. நீ என்ன நினைச்சியோ அதை விட கேவலமானவன் நான். ஹோம்லேண்டர் என்னடா பெரிய ஹோம்லேண்டரு? பாப்பாய் தெரியுமா? பாப்பாய் பண்ண புரட்சி என்னன்றது தெரியுமா? அவரால் எத்தனை பேர் ஸ்பினச் சாப்பிட்டுருப்பாங்கன்றது தெரியுமாடா? POV, your storyline makes Bollywood and Hollywood look mid. ஒரு சில அனிமேஸ் கூடலாம் கம்பேர் பண்ணும்போது எல்லாமே மிட் தான்டா. என்னடா எல்லாம் ரவுடி பசங்க மாதிரி இருக்கிறீங்க? அன்னைக்கு கோயில் காமிச்சு அந்த பொண்ணு தானே உங்க அப்பா பார்க்க? என்னடா நான் பார்த்தேன், அது என்ன பார்க்கல, அவருக்கு எல்லாம் கரெக்டாக நடக்குதுடா. ஏய் அடா பாருங்களா, அது இன்னொருத்தன் பொண்டாட்டிடா. இதை பார்க்கும்போது எப்படி இருக்குதுன்னா உங்க பொண்டாட்டிய பொண்ணு கேட்டு வந்திருக்குன்ற மாதிரி தான் இருக்கு. உங்க பொண்டாட்டிய பொண்ணு கேட்டு ஆமாங்க ஐயா. இந்திரவர்மா ஒரு ஆளே கிடையாது. அவனுக்கு நேரம் மாமாடுன்னு சொல்லிட்டு தேவையெல்லாம் பட்டம் போட்டி அந்த போட்டியும் வச்சுக்கிட்டு இருக்கான். இந்த போட்டியில மிச்சம் இருக்கிறது சட்டப்படா பீம், அப்புறம் ஜட்டி போட்ட உருண்டை கோழி காளியா, கொஞ்சம் தொட்டாலே பட்டாசா. அடே யாரா நீங்களா? யாரா இதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது? சட்டை போடாத பீமா. அந்த கார்ட்டூன்ல பாதி பேருக்கு மேல சட்டை போட மாட்டாங்களாடா. இதுல இவங்களுக்கு தீம் மியூசிக் வேற, ஸ்மோக் எஃபெக்ட் வேற. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக. Will you study in this school with these teachers? எனக்கு இதில் பெருசாக எந்த ஆசையும் கிடையாது. ஸ்போர்ட்ஸ் அண்ட் சைக்காலஜி இந்த 2 கிளாஸுக்கு மட்டும் போனாலே போதும். ஒரே நைட்ல 3 பேரை கொலை பண்ணிருக்கேன்னு போலீஸ் மேல கேஸ் பதிஞ்சிருக்காங்க. நீ அந்த குற்றத்தை ஒத்துக்கிறியா? அவங்க சொல்ற மவுடருக்கு எனக்கு இந்த சம்மந்தமும் இல்லையா. அன்னைக்கு நைட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட கேப்டன் பிரபாகரன் படத்துக்கு போயிருந்தாங்கம்மா. அந்த மவுடருக்கு நடக்க சொல்ல நான் ஊருள்ளே இல்லைங்கம்மா. இந்த டெம்ப்ளேட்டு நம்ம இட்டாச்சிக்கு ஓரளவுக்கு சிங்க் ஆகுது. பட் என்ன ஒன்று, நம்ம இட்டாச்சி நான் பண்ணலை பாதை அப்படிலாம் சொல்ல மாட்டார். நான் தானே அந்த சம்பவத்தை பண்ணேன் அப்படின்றத ஒத்துப்பார். அவன் தான் தமிழ், நான் தான் என்ன பேசுங்க சார். நான் சொல்ல போற மேட்ரு எல்லாமே ரியாலிட்டி தான். வெட்டினவன் சேர்த்தவன் இடம் பேரு ஊரு டைம் எல்லாமே ரியாலிட்டி தான். ஆனா நீங்க அப்படிலாம் காட்டுறதீங்க. இது இந்த எப்பவுமே இந்த கார்டு ஒன்று போடுவீங்களே, இந்த படத்துல வரதெல்லாம் ஓலே அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு கார்டு ஒன்று போட்டு விட்டுருவோம். இந்த டெம்ப்ளேட் இவனுங்களுக்கு கரெக்டாக பொருந்தது. ஏன்னா அந்த டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ் அனிமே இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ரியல் லைஃபை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு அனிமே தான். பட் என்ன ஒன்று, அதெல்லாம் ஓப்பனாக சொல்ல முடியாது அப்படின்றதுனால இதெல்லாம் கற்பனை கதை அப்படின்ற ஒரு டிஸ்கிரிப்ஷனை போட்டுருவானுங்க. நான் ஸ்பெஷலிஸ்ட். டாப் கிளாஸ் போயிட்டு இருந்தான். நானு, உங்க அப்பா, ராம முச்சாமி, அப்புறம் முத்து, பீடி ராய்ப்ப, ஏன் நம்ம டாடி சத்தியான பைட்டுப்பா. எங்க அடிக்கிறதுல ஆளே கிடையாது. இவங்க எல்லாருமே டாப் கிளாஸ் ஃபைட்டர் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலுமே ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே ஒவ்வொருத்தனையும் அடிக்கிறதுக்கு ஒருத்தர் இருந்திருக்கான். உதாரணத்துக்கு ஒரு காலகட்டத்தில் நம்ம ஆன்சோதா சாலமண்டர் இருக்கான் இல்லையா, அவன் லெஜெண்டரி செனின்ஸ் 3 பேருமே போட்டு பொழந்திருக்கான். ஸோ இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே ஒவ்வொருத்தர் இருந்திருக்கான். ஸோ அதனால் எங்களை அடிச்சுக்கிறதுக்கு அப்போ ஆளே இல்லை அப்படின்னு நான் சொல்ல முடியாது. Can you defeat Stalin? That's a good question. If Stalin did his fraud shits, it might cause some trouble. So you lose? Nah, I win. இந்த டைலாக்லாம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. பட் எண்டிங்கில் கிட்கேட்டாக மாற்றி விட்டுருப்பானுங்க. அது தெரியுமா தெரியாதா? அலங்கார பந்தலிலே அலங்கார பந்தலிலே. Tobey Maguire, Andrew Garfield. Go ahead.
Years ago, many years ago, when you were in liquid form, they were in uniform. ஊவார் தேவா தம்பி, நீ லிக்விட் ஃபார்மாக இருக்கும் போதே அவனுங்க ஸ்பைடர்மேனை வாழ்ந்தவனுங்கடா. ஒரு பொண்ணு உங்களை பார்த்து சிரிச்சா உடனே சிரிக்காதீங்க. அகைன் அந்த பொண்ணு உங்களை பார்த்து சிரிச்சா இதுதான் உங்க சான்ஸ். அவகிட்ட போய் இதை சொல்லுங்க. எரன் ஏகர் பரம்பரையை சேர்ந்தவங்கடா நாங்கள். யாரை பார்த்து அவ்வளோ சீக்கிரத்தில் சிரிக்க மாட்டோம். ஸோ ஏகைஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் வீடியோவில் ஏதாச்சும் தப்பா சொல்லியிருந்தாலும் சொல்ல மிஸ் பண்ணியிருந்தாலும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பார்க்குறவங்க எல்லாருமே அதை தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் இதே மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஃபன்னியான மீம்ஸ் ரீல்ஸ் எல்லாம் பார்க்குறீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் அது எல்லாத்தையுமே நான் கண்டிப்பாக கவர் பண்ணுவேன். சரி, ஓகே, ரைட்டு கைஸ். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்ககிட்ட இருந்து விடைபெறும் மாட்டோம். போயிட்டு வரீங்க. நன்றி, வணக்கம்.